ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போய்ட்டு எமர்ஜென்சியாக அங்கே வந்து உடனே சர்ஜரி பண்ணணும்னு சொன்னாங்க. சரி சர்ஜரிலாம் பண்ணிவிட்டு அவர் வந்து ஒரு 3 வீக்ஸ் வச்சுருந்து என்னை டிஸ்சார்ஜ் பண்ணாருங்க. நீங்கள் 3 மந்த்து கழிச்சு தான் இங்கே வரணும், 3 மந்த்தும் நீங்கள் இதே பொசிஷனில் தான் படுத்துட்டு இருக்கணும் அப்படி சொல்லிட்டாருங்க. சரி 3 மந்த்து நான் வந்து இந்த படுத்த படுக்கையாக இருக்கிறதுனால ஒரு ஹோமில் வந்து சேர்ந்துருந்தேங்க. அப்போ தான் டாக்டர் தினேஷ் வந்து சரியாகாதனால அவரை கன்சல்ட் பண்ணி பார்த்தேன். நீங்கள் என்ன நடக்க வைக்க முடியுமா, இப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. உடனே தினேஷ் சார் சொன்னார், உங்களை நான் 1 மந்தில் நடக்க வச்சிட்றேன், நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு எனக்கு தைரியம் சொன்னார். அவர் சொன்ன தைரியத்தில் தான் நான் வந்து அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு அவர்கிட்ட ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு, சரி இந்த டேட்டில் வந்து நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் ஆகிடுங்க அப்படி சொன்னார். சரி அட்மிஷன் ஆனோம். முந்த நாள் தான் வந்தோங்க. முந்த நாள் ஈவினிங் வந்து அட்மிஷன் ஆனோம். நேற்று சர்ஜரி முடிஞ்சிச்சு. இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன். நேற்று ஒரு நாள் ஏசியில் இருந்தோம், ஐசியூவில். இன்றைக்கி வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ட்ரீட்மெண்ட்டு சூப்பருங்க சார். இவரோட ட்ரீட்மெண்ட்டு எனக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குங்க. பெயின் இருக்குங்க சார். சர்ஜரி பண்ணதுனால அது பெயின் இருக்குது. காலையில் வந்து டாக்டர் ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணி முடிச்சிட்டாரு. அதுலேருந்து ஒரு 50% 60% பெயின் கொஞ்சம் ரிலீவ் ஆகிருக்குங்க. அடுத்தடுத்து எல்லோரும் நல்லா அவர் மூலமாக எல்லோரும் நல்லா கவனிச்சிக்கினாங்க. யார்? தினேஷ் சார் மூலமாக இங்கே இருக்கிற எல்லா ஸ்டாஃபும் என்னை நல்லா கவனிச்சிக்கிறாங்க. அவரோட இதனால தான் எல்லோரும் நல்லா கவனிச்சது என்ன. முக்கியமாக இதுக்கு வந்து அவர் தான் நான் பாராட்டணும். எனக்கு அவர் கடவுள் மாதிரி எனக்கு. டெய்லி வசனப்பட்டுக்கிட்டே இருந்தேன். என்னுடைய லைஃப்பை எண்டுன்னு நினச்சேங்க சார் நான். அவர் வந்து பார்த்துட்டு நம்ம நிற்க வைக்கிறோமா நடக்க வைக்கிறோமான்னு ஒரு எனக்கு வந்து ஒரு ஹோப் கொடுத்தாருங்க. அந்த தைரியத்தில் தான் சார் நான் இப்போ இருக்கிறேன். அவர் கொடுத்த தைரியத்தை காப்பாற்றிட்டாரு. நீ வந்து எனக்கு ஒரு சேலஞ்சிங்கான பேஷண்ட்டுமா, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம்மா உன்னுடைய சர்ஜரியா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ தான் வந்து பாராட்டிட்டு போனார் அவர். இனிமேல் நீங்கள் கவலையே பட வேண்டாம், நான் நல்லாக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். 3 days தான் சார். முதல் நாள் வந்த ஈவினிங் அட்மிஷன் ஆனேன். நேற்றுக்கு சர்ஜரிங்க. நேற்று ஃபுல்லாக ஐசியூவில் இருந்தேங்க. இன்றைக்கி ட்ரெஸ்ஸிங் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நல்லா தெளிவாக படுத்துகிட்டு இருக்கேன் சார். தேங்க்யூ தினேஷ் சார். உங்களால் தான் நான் இப்போ தைரியமாக இருக்கிறேன். உங்கள் ட்ரீட்மெண்ட்டினால் நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன்.